ஜில்லுன்னு ஒரு காதல், வேட்டையாடு விளையாடு, வாரணம் ஆயிரம். இந்த 3 படத்துக்குங்க ஒரு ஒத்துமை இருக்குது. என்ன அப்படின்னா, கௌதம் வாசுதேவ் மேனன்னு சொல்லிடாதீங்க, அது இல்லை. என்ன டைரக்டர் இங்கே மாறுறாங்க, ஜில்லுன்னு ஒரு காதலுக்கு டைரக்டர் மாறுறாங்க. என்ன ஒத்துமை அப்படின்னா, 3 படத்துலேயுமே ஹீரோஸ்க்கு கிடச்சிருக்க ஃபர்ஸ்ட் லவ் இருக்கு இல்லையா, அது ஒரு பிரேக்கப் போயிருக்கும், இல்லாட்டினா அது நிலச்சிருக்காது. செகண்டாக அவங்க லவ் பண்ணுறவங்க செகண்டாக கல்யாணம் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய காதலும் அவங்களுடைய திருமணமும் தான் அதில் நினச்சிருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் படத்தில் பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யாவை குந்தவி ரீப்ளேஸ் பண்ணியிருப்பா. வேட்டையாடு விளையாடில் பார்த்திங்கன்னா கயல்விழி அவங்கள ஆராதனா ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. வாரணம் ஆயிரமில் அஃப்கோர்ஸ் மேகனா நமக்கு தெரியும், ஸோ அவங்கள பிரியாக ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாத்தையுமே ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குங்க லைஃப்பில். ராஜாராணி படத்தில் சொல்கிற மாதிரி நமக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டு போயிட்டால் நம்மளும் போகணும்னு அவசியம் இல்லை. என்றைக்காவது ஒரு நாள் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம லைஃப் மாறும் இல்லையா? ஸோ அந்த நம்பிக்கையோடு வாழ்வோம். எல்லாத்துக்குமே லைஃப்பில் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது. ஓகே, பாய்ங்க, ஹாவ் அ நைஸ் டே.